திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய சிந்தனை, திருநாவுக்கரசு சுவாமிகள் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்தவுடனே பாடியருளிய முதல் பதிகம், 4ஆம் திருமுறையில் உள்ள முதல் பாடல். திருநாவுக்கரசு பெருமான் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கைலாயத்திலே பெருமானை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு தவம் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய தவஞானி முனிவர் தான் வாகீச முனிவர். கைலாய மலை இடையூறாக இருக்கின்றது என்று புட்பக விமானத்திலே வந்த ராவணன் தன்னுடைய 20 கரங்களால் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க பெரும் மலை நடுங்குது. உடனே உமையம்மை பயப்படுறாங்க. என்ன செய்தார் சாமி, தன்னுடைய கால் பெருவரலால் அப்படியே லேசாக அழுத்தின உடனே அந்த ராவணன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த மலைக்கு அடியிலே இருந்து அழுது கொண்டே இருக்கின்றான். அவன் அழுத கண்ணீர் இப்பொழுதும் கைலைக்கு சென்றால் ராட்சதத்தாள் என்று ஒரு ஏரியை பார்க்கலாம். அப்படி அழுது கொண்டிருக்கும்போது தவம் செய்து கொண்டிருந்த வாகீச முனிவர், நீ பெருமானை நோக்கி சாமகானம் பாடினால் பெருமான் உனக்கு அருள் செய்வார் என்று யோசனை சொல்கின்றார். அவருடைய யோசனையை ஏற்றுக்கொண்ட ராவணன் உடனே பெருமானுக்கு பிடித்த சங்கராபரணம் என்ற அந்த ஒரு ராகத்திலே பெருமானை நோக்கி பன்னிசையோடு பாட, பெருமான் ராவணனுக்கு 50 லட்சம் ஆண்டுகள் வாழ்நாளும் சந்திரகாசம் என்ற ஒரு வாளும் கொடுத்து அருள் செய்கின்றார். அப்பொழுது வாகீச முனிவருக்கு, நீ ஏன் ஒரு கொடியவனுக்கு யோசனை சொன்னாய் என்று சொல்லி அவரை புலோகத்திலே பிறக்குமாறு பணிக்கின்றார். நமக்கு அது ஒரு தண்டனையாக நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தொண்டு நெறியை இந்த உலகுக்கு அறிவிக்கவும் 4, 5, 6 திருமுறைகளை நமக்கு தரவும் பெருமான் பூலோகத்தில் வாகீச முனிவரை அவதரிக்க செய்கின்றார். வாகீச முனிவர் திரு ஆமூர் என்ற திருத்தலம், நடுநாடு திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் திரு ஆமூர் என்ற ஒரு ஊரில் புகழனார் மாதினியார் என்ற தாய் தந்தையருக்கு 2வது குழந்தையாக அவதாரம் செய்கின்றார். முதல் குழந்தையாக திலகவதியார் அவதாரம் செய்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து இந்த நம்ம வாகீச முனிவர் அவதாரம் பண்ணுறாரு. அவருக்கு தாய் தந்தை இட்ட பெயர் மருள்நீக்கியார். அவரோட புகழனார் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது குழந்தையை பார்த்த உடனே இருளை நீக்க வந்த ஒரு சூரியன் போல பிரகாசமாக இருந்ததுனால மருள்நீக்கியார் என்று அவருடைய தோற்ற பொலிவைக் கண்டு அந்த பெயரை சூட்டுகின்றார். அவர்தான் பின்னால் சமணம் என்ற அந்த இருளை நீக்கி சைவம் என்ற ஒளியை நிலைநிறுத்தப் போகின்றார் என்று அப்பொழுதே அவருடைய தந்தையாருக்கு தெரிந்திருக்கின்றது. இவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே திலகவதியாருக்கு 12 வயது ஆகின்றது. அவருக்கு தன்னுடைய குலத்திலே வேளாளர் குலம், அவர்கள் குலம் கார்காத்த வேளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்திலே அவதாரம் செய்தவர்கள் குறுக்கையர் குடி. அவர்களுடைய குலத்துக்கேற்ப கலிப்பகையார் என்ற ஒரு மணமகனை தேர்வு செய்கின்றார்கள். அவர் நரசிம்ம பல்லவனுக்கு படைத்தளபதியாக இருக்கின்றார். திருமணம் பேசி உறுதியானவுடன் வாதாபியிலே ஒரு போர், அந்த போருக்கு இவர் தலைமை தாங்கி செல்ல வேண்டிய ஒரு சூழல். யார் என்றால் திலகவதியாருக்கு மனம் பேசிய அந்த மணமகன். அவர் போருக்கு சென்று விடுகின்றார். போருக்கு செல்லும் பொழுது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, புகழனார் ஒரு உடல் பிணியினால் காலமாகின்றார். அவர் காலமான உடனே மாதினியார் கணவன் சென்ற உடனே சுற்றத்தாரையும் தன்னுடைய குழந்தைகளையும் துச்சமென நினைந்து கணவன் சென்ற இடத்துக்கே சென்று விடுகின்றார். இப்பொழுது திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மட்டுமே அங்கே இருக்கின்றார்கள். அப்பொழுது
ஒரு வெந்த புண்ணிலே வேல் பாய்ந்தது போல ஒரு இடியாக ஒரு செய்தி வருகின்றது. போருக்கு சென்ற மணமகன் அங்கே போரிலே வெற்றியடைந்து வீர மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி வருகின்றது. உடனே திலகவதியார் என்ன செய்கின்றாங்க அப்படின்னா, என்னுடைய தாய் தந்தை என்னை அவருக்குத்தானே மனம் பேசினார்கள், அதனால் அவர்தான் என்னுடைய கணவர், அவர் இறந்ததுனால நானும் அவர் சென்ற வழியிலே செல்வேன், இந்த உயிரை அவ்வுயிரிலே இசைவிப்பேன் என்று சொல்லி ஒரு நெருப்பு வளர்த்து அதில் இறங்க போகிறாங்க. இறங்கி தன்னோட இன்னுயிரை விடுவதற்கு தீர்மானிக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே 5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய மருள்நீக்கியார் தன்னுடைய தமக்கையாருடைய அந்த திருப்பாதங்களை இறுக பற்றி கொண்டு, தாயும் தந்தையும் இல்லாவிட்டாலும் நீங்கள் இருப்பது கண்டு நான் வாழ்ந்து வந்தேன், இப்பொழுது நீங்களும் உயிரை விட துணிந்தால் எனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள், உங்களுக்கு முதலிலே நான் இந்த நெருப்பில் இறங்கி என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்ல, தன்னுடைய தம்பியாருடைய அந்த நிலை கண்டு மனம் வருந்தி தான் அந்த உயிரை விட துணிந்த அந்த முடிவை மாற்றி துறவுக்கோலம் தவக்கோலம் பூண்டு உலக உயிர்களையெல்லாம் உய்விக்கும் பொருட்டு அந்த அம்மையார் திருப்பணி தொண்டு, அதாவது தொண்டு நெறி, அந்த நெறியில் இன்று தன்னுடைய தம்பியாரையும் வளர்த்து வருகின்றார். அப்பொழுது அந்த மருள்நீக்கியாருக்கு உலக வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வருது. அது எல்லாருக்குமே வரும். பெருமான் அருள் கிடைக்கல அவருக்கு. இதை சேக்கிழார் பதிவு பண்ணுறார். நம்பிரான் அருள் செய்யாமையினால், பெருமான் அருள் செய்யாததுனால என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாற்று சமயத்து கொள்கை மேலே ஈர்க்கப்பட்டு சமண சமயத்தை சார்கின்றார். அவங்க கொல்லாமையில் ஒளிந்திருக்காங்க. அந்த சமயத்தின்பால் அவருடைய மனம் ஈர்க்கப்பட்டு பாடலிபுத்திரம் சென்று அங்கே சமண சமயத்தில் சேர்ந்துடுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சித்தாந்தமெல்லாம் கற்றுக்கொண்டு அங்கே ஒரு தலைமை பீடத்திலே தருமசேனராக இருக்கின்றார். அப்பொழுது இங்கே திலகவதியார் தம்பியாரும் சென்றவுடனே அங்கிருந்து தன்னுடைய திருஆமூர் என்ற தலத்திலிருந்து திரு அதிகை வீரட்டானத்திற்கு அங்கே ஒரு தவச்சாலை அமைத்து அங்கே இருக்க வீரட்டானேஸ்வர பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கின்றார். கோயிலை கூட்டுவது, மெழுகுவது, பூத்தொடுத்து கொடுப்பது, நந்தவனம் அமைப்பது, இந்த மாதிரி தொண்டுகளை செய்து கொண்டு வருகின்றார். அப்படி வரும்பொழுது வீரட்டானேஸ்வர பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்கின்றார். நாங்கள் வழி வழியாக உன்னுடைய அடிமையாகத்தானே இருந்தோம், என்னுடைய தம்பி இப்பொழுது மாற்று சமயத்துக்கு சென்று விட்டானே, நான் என்ன செய்வது அப்படின்னு மிக மனம் வருந்தி பெருமான் விண்ணப்பம் வைக்க, பெருமான் சொல்கிறாரு, உன்னுடைய மனக்கவலையை ஒளி, உன்னுடைய தம்பி முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் இருந்தவர், தெரியுதா? இப்போ வாகீச முனிவராக கைலையில் இருந்தவர். அவர் சூளை நோயை கொடுத்து நான் ஆட்கொள்வோம், நீ கவலை வேண்டாம்னு பெருமான் அசரீரியாக கனவுல சொல்கிறார். சொல்லும் பொழுது அங்கே மருள்நீக்கியாருக்கு அங்கே தருமசேனர் அவருக்கு பெருமானுடைய திருவருளால் சூளை நோய் ரொம்ப கடுமையான சூளை நோயாக இருக்குது. எந்த வைத்தியத்துக்குமே கட்டுப்படலை. சமணர்கள் அவங்களுக்கு தெரிந்த அத்தனை வைத்திய முறைகள், மந்திரம், தந்திரம், அத்தனை முறைகளையும் கையாண்டும் அவருடைய அந்த சூளை நோயை தீர்க்க முடியவில்லை. உடனே அவங்கெல்லாம் கைவிட்டுறாங்க. இந்த சூளை நோயை தீர்க்கவே முடியாது அப்படின்னு கைவிட்ட உடனே இவருக்கு தன்னுடைய தமக்கையாருடைய ஞாபகம் வருது, திலகவதியாருடைய ஞாபகம். அப்பொழுது ஒரு பணியாளை அழைத்து தன்னுடைய அக்காவிடம் சென்று தன்னுடைய இந்த நிலையை கூறி வரும்பாறு பணிக்கின்றார். அப்போ அந்த பணியாளும் சென்று அதிகாலை பொழுதிலே வீரட்டானத்துறைக்கு சென்று, அங்கு உங்களுடைய தம்பி சுளை நோயால் மிக அவதியுற்றிருக்கின்றார், மருத்துவர்கள் அத்தனை பேரும் கைவிட்டு விட்டார்கள், நீ காப்பாற்றுவதற்கு எந்த வழியும் கிடையாது, அவர் உங்களை அழைத்து வர சொல்கின்றார் என்று சொல்கிறேன். சொன்ன உடனே இந்த அம்மையார் சொல்கிறாங்க, அந்த பொல்லாத சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த சமன் பள்ளிக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய தம்பியை வேண்டுமானால் இங்கே வர சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார்.
ஏற்கனவே திலகவதியாருக்கு தெரியும், சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்வோம்னு சாமி ஏற்கனவே அசரீரியாக சொல்லியிருக்கார். அதுபடி தான் அங்கே சூளை நோய் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த வேலையாள் போய் சொல்கிறார் பணியாள், அவனுடைய அக்கா இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம தான் அங்கே போகணும் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி வேறு வழி இல்லை, அந்த சமணர்களுடைய அந்த ஆடை, சமணர்களுடைய ஆடை என்னன்னு கேட்டிங்கன்னா பாய், அதான் அவர்களுடைய உடை, அதை களைந்து விட்டு வெள்ளை ஆடை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டு அந்த மயிர்பிடியெல்லாம் போட்டுவிட்டு அந்த வேலையாளுடைய கைப்பிடியாக பிடித்து கொண்டு மெல்ல நடந்து திருவதிகை வீரட்டானம் சேர்கின்றார். அப்பொழுது திலகவதியார் திரு அழகை எடுத்துக்கொண்டு, அழகுன்றது நமக்கு கூட்டக்கூடிய அந்த சீமார் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பக்கம் சொல்லுவாங்க கோவை பகுதியில் சீமார்னு, நம்ம பகுதியில் விளக்குமாறு. ஏன்னா அந்த குப்பைகளை விளக்குவதனால அந்த திரு அழகுன்னு நமக்கு திருமுறைகளில் சேக்கிலார் பதிவிடுறார், திரு அழகு. ஏன்னா கூட்டி அந்த குப்பையெல்லாம் கூட்டி அழகுபடுத்துறதுனால அந்த திரு அழகை எடுத்துக்கொண்டு அவர் திருக்கோயிலுக்கு பணி செய்வதற்கு கிளம்பும் பொழுது அதிகாலை பொழுதில் நிற்கின்றார். என்னுடைய தம்பி அப்படியே பார்க்குறாரு, இவர் அவரை பார்க்குறாரு. அதுதான் நோக்கம். இப்போ சைவத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு குருநாதர் வேணும், குருநாதருடைய நோக்கம் வேணும், அருள் நோக்கு. அப்போ வினை கழியும், உலகச்சார்பு நீங்கி சிவச்சார்பு கிடைக்கும். அந்த வகையில் நம்மளுடைய மருள்நீக்கியாருக்கு தன்னுடைய தமக்கையாரே திலகவதியாரே அவருக்கு குருநாதராக இருந்து அருள் நோக்கம் செய்து திருநீர் கொடுக்குறார். சைவத்துக்கு வந்தவுடன் நமக்கு சாதனம் என்ன? 5 எழுத்து திருநீர், ருத்ராக்கம், திருநீர், 5 எழுத்து, இதெல்லாம் பெருமானை அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய சாதனம். திருநீர் கொடுக்குறார். திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அளிக்க பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கி அப்படியே மெய்யெல்லாம் இட்டு கொண்டாராம். ஏன்னா பெரிய வாழ்வு விட்டது இல்லையா அவருக்கு. சமணத்திலிருந்து எவ்வளோ துன்பம். இப்போ தன்னுடைய தாய் மதத்துக்கு திரும்பியிருக்கார், தன்னுடைய தமக்கையாரை பார்த்துருக்கார். அவங்க உடனே மதத்துக்கு வந்தோடனே ஒரு மாற்றத்துக்கு திருநீர் கொடுக்குறாங்க. திருநீர் தான் நமக்கு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லக்கூடியது. அதனால தான் முன்னெல்லாம் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருநீர் தான் இடுவாங்க. இப்போ திருநீர் யாருமே இடுறது கிடையாது. அப்படியே திருக்கோயிலுக்கு ஒரு பொட்டு மாதிரி வாங்கிடுறாங்க. நீங்கள் திருநீர் இட்டு பாருங்கள், அந்த முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எவ்வளோ ஒளியோடு இருக்குது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், நோய் வராது. அருநோய்கள் கெட வெந்நீர் அணியார் ஆகில்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. தீராத நோயெல்லாம் தீரும். பேர்பட்ட திருநீர் ஆணு நீற்று கவசம் அடைய போகும் எண்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமேம்பார். திருநீர் ஒரு பெரிய கவசமாக நமக்கு இருக்கு. அப்பேற்பட்ட திருநீரை அணிந்து கொண்டு தன்னுடைய தமக்கையாரோடு அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் பெருமானை தரிசிக்கின்றார். போய் பார்க்குறார். நீண்ட காலம் ஒரு குழந்தை தன்னோட தாயை பிரிந்திருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த வீரட்டானேஸ்வர பெருமானை பார்த்து அந்த மருள்நீக்கியார் தன்னுடைய சூளை நோயை தீர்த்து அருளுமாறு வேண்டி பாடிய திருப்பதிகம் குற்றாயினவாறு பண் கொல்லி 4ஆம் திருமுறை. இந்த பதியத்தை பாடியவுடன் சூளை நோய் தீர்ந்தது. அவருக்கு ஏற்பட்ட அந்த இதுவரை இருந்த அந்த பிணி மட்டுமா தீர்ந்தது. சமணம்ங்கிற இருளில் மூழ்கி இருந்தவர் சைவம்ங்கிற அந்த ஒளிமிக்க அந்த சமயத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்கெல்லாம் ஒரு குருநாதராக அருட்குருநாதராக நல்ல நெறியை காட்டக்கூடியவராக தொண்டு நெறியை காட்டக்கூடியவராக நமக்கு வருகின்றார். அப்பொழுது திருவதிகை வீரட்டானேஸ்வரர் பெருமான் உலகெல்லாம் உய்ய திருநாவுக்கரசு என்று அவருக்கு திருநாமம். திருநாவுக்கரசுன்னு யார் வைத்தார்கள் அவருக்கு பேர் தெரியுமா? பெருமானே கூப்பிடுறார். பேர்பட்ட ஒரு பெரிய அருட்செல்வர் தான் நம்மளுடைய திருநாவுக்கரச பெருமான். அவர் பாடி அருளிய திருப்பதிகம் குற்றாயினவாறு. அதை நாம் இப்பொழுது ஓதுவோமாக. திருநாவுக்கரசருடைய அந்த குருவருள் வேண்டுமென்றால் இந்த திருப்பதிகத்தை அன்றாடம் ஓத வேண்டிய அற்புத திருப்பதிகம். உடல் பிணி
உடல் பிணி மட்டுமல்லாது உயிருக்கு இருக்கக்கூடிய பிணி, பிறவி என்ற பிணியும் தீரும் என்று கூறி இந்த திருப்பதியத்தை ஓதுவோமாக. திருச்சிற்றம்பலம். குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன். குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நடுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. பணிந்தாரண பாவங்கள் பாற்றவள்ளீர் படுவெண்தலையில் பழி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவித்தருளீர். பிணிந்தார் கொடி கொண்டுமை பூசவல்லீர் வெற்றம் மேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீர் அடிகேல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினாள் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். அன்னம் நடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையாள் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி. நித்தாயகம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட. ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே.
சளம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் முன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினாள் வயந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவித்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினாள் சலித்தார் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவென் குலை காதுடை எம்பெருமான் கழித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பொன் போல மிளிர்வதோர் மேனியினீர் பொறிப்புண் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே போர்த்தாயங்கோரானையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய் போர்த்தாயங்கோரானையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கண்டனை மாழ்வரை கீழ் அடர்த்திட்டருள் செய்த அது கருதாய் ஆர்த்தான் அரக்கண்டனை மாழ்வரை கீழ் அடர்த்திட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விலக்கியிடாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விலக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சிற்றம்பலம். அருள்மிகு வீரட்டானேஸ்வர பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. நாவுக்கரச பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.